ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கு ருசியாக ஏதாவது சூப்பராக செஞ்சு சாப்பிடணும்னு இருந்தீங்கன்னா இந்த ஒரு கத்தரிக்காய் தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் மனசும் வயிறும் திருப்தி ஆயிரும். பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதுங்க. அப்புறம் ஏன்டா மிஸ் பண்ணேன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு முதல்ல புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண புளி. எத்தனை வருஷம் ஆகினாலும் எதுவுமே செய்யாது. எவ்வளோ உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா, எதுவுமே செய்யாது. இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கத்திரிக்காவை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுக்கலாம். எப்போவுமே எந்த காய்கறி வாங்கினாலுமே தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது மருந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணியில் போடும்போது அது போயிடும். அதனால் நம்ம ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸாவது குறைஞ்சது போட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இவ்வளோ வெங்காயத்தையும் உரிக்கிறது தாங்க பெரிய வேலை. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அந்தளவு டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயம் தான் அதோட டேஸ்ட்டையே கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது தான். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தொக்கு வச்சு நீங்கள் வாயில் ஒரு பைட் எடுத்து வைக்கும்போது இது உரிச்சதுக்குள்ள அந்த பெனிஃபிட் அப்போ தான் நமக்கு தெரியும். வாங்க இதை முதல்ல உரித்து முடிப்போம். ஃபைனலி நாம் சாதிச்சிட்டோம். மாறா மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கத்தரிக்காய் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு கத்தரிக்காய் கிடச்சிச்சின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும்லாம் இல்லை, 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இன்னும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது கத்திரிக்காய் தொக்குனே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களே இதை கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடுகு தாளிச்சிட்டு பூண்டு ஆட் பண்ணணும். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நம்ம வதக்கும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ரைஸு கூட யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரைஸுக்கு கரெக்டாக இருக்கணும்ல, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு இவ்வளோந்தாங்க மசாலா, வேறு பெரிய மசாலாலாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சாலை இதில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதுலேயும் உப்பு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே புளிக்கரைசலையும் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்த புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணணும். நம்ம புளி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லாமல் 2 days வெளியே வச்சுருந்தாக்கி கூட எதுவும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் நாக்கி ஒரு 1 week ஒரு 10 days கூட நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை பிக்கிள் மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தொக்கு மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் போதுங்க. இது கூட அப்பளமோ இல்லை நீங்கள் ஆம்லெட் ஏதாவது போட்டு சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொலியான காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நம்மளோட கத்திரிக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் நாகர்கோவில் சைடில் கத்திரிக்காய் தீயல்னு சொல்லுவோம். சில இடத்துல தொக்குன்னு சொல்லுவீங்க, சில இடத்துல பிக்கிள்னு சொல்லுவீங்க. எதுனாலும் ஓகே தான். ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும். 3 daysக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கவலையே பட வேண்டாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அல்வா மாதிரி இருக்குதா? இது நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி தான் பண்ணீங்கன்னு கண்டே உங்களால் பிடிக்க முடியாது. இது எப்படி சாப்பிடணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிங்கள்ல அந்த பேனை எடுத்துக்கோங்க. அதில் சுட சுட சாதத்தை போட்டு கொஞ்சமாக இந்த தொக்கையும் போட்டு அப்படியே பிசைஞ்சி வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நாக்கு சுருன்னு இருக்குங்க. கத்திரிக்காவே பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்கக்கிட்ட சொல்லாதுங்க இது கத்திரிக்காய் யூஸ் பண்ணி பண்ணதுன்னு. லாஸ்ட்டில் அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனையும் லைட்டாக தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.